இன்று கருப்பு ஜூலை நினைவு தினம். 41 ஆண்டுகளின் பின்னும் தமிழர்களின் மனங்களில் ஆறாத ரணங்களாய் ஒரு மனிதன் உணர்ச்சி மரத்து போய் நிர்வாணமான நிலையில் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க சுற்றிலும் இளைஞர்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரிக்கும் புகைப்படத்தை காணாதவர்கள் இருக்க முடியாது. ஜூலை கலவரத்தின் சாட்சியாக உலகத்தின் மனசாட்சியை உலுக்கிய புகைப்படம் அது. அந்த கலவரத்தில் 3000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்களை சிங்கள இன வெறியர்கள் கண்ட துண்டமாக வெட்டி வீசினார்கள். குடும்பத்துடன் தமிழர்களை உயிரோடு தீயிட்டு கொளுத்தினார்கள். வணிக வளாகங்கள், கடைகள், எரிபொருள் நிலையங்கள், திரை அரங்குகள் என 5000க்கும் மேற்பட்ட தமிழர்களின் வர்த்தக நிறுவனங்களை குறிவைத்து காட்டு மிராண்டித்தனமாக சூறையாடினார்கள். தமிழர்களின் பொருளாதார அடித்தளத்தை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே நன்கு திட்டமிடப்பட்டு இந்த கலவரம் நடந்தது. 6 நாட்கள் சிங்கள வெறியர்களின் கையில் கொழும்பு மாநகரமும் தென்னிலங்கையும் இருந்தது. தலை நகரமெங்கும் தமிழர்களின் மரண ஓலங்களும் தீ அடங்காது எரியும் தமிழர்களின் வணிக நிலையங்களும் என கொழும்பு கோரமாய் காட்சியளித்தது. 1,50,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தங்கள் உடைமைகளை இழந்து அகதிகளாக்கப்பட்டனர். காலங்கள் கடந்தாலும் தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகள் நம் இரத்தத்தை உறைய வைப்பவை. நடத்தப்பட்ட படுகொலைகள் நம் உணர்ச்சிகளை கொந்தளிக்க செய்பவை. ஈழத் தமிழர்களின் வரலாற்றை வாசிப்பவர்கள் கண்ணீரின்றி கடக்க முடியாத நிகழ்வுகளில் ஒன்று இந்த கருப்பு ஜூலை எனப்படும் ஜூலை கலவரம். 1983 ஆண்டு ஜூலை மாதம் சிங்கள பேரினவாத அரசாலும் சிங்கள இன வெறியர்களாலும் தமிழர்களுக்கு நடத்தப்பட்ட கொடூரங்களே கருப்பு ஜூலை என்று குறிப்பிட காரணமாய் இருக்கிறது. கருப்பு ஜூலை நிகழ்வு காலங்கள் கடந்தாலும் தமிழர்களின் மனதில் ஆறாத காயங்களையும் தீராத வலிகளையும் தமிழர்கள் மனதில் கிளறிக் கொண்டே இருக்கும். ஹாய், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். நான் சார்ல்ஸ் பேசுகின்றேன். நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு காட்டி வருகின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றிகள். இதுவரை என்னுடைய சிஎன்எச் சார்ல்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். நீங்கள் தருகின்ற ஆதரவில் தான் எனது பணி இடைவிடாது தொடர்ந்து செல்லும் என்பதை அன்புடன் கேட்டு நிற்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.